ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலாங்கன்னா இப்போ வந்து நான் ஓலை பகாடை செய்ய போகிறேன். இதற்கு பாருங்கள், இந்த மெஷர் கப்பு இதில் வந்து நான் வந்து ஒரு 4 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கடல மாவு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள், இது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டில் வந்து என்னன்னாக்கா ஒரு 3 காஞ்ச மிளகாய், சோம்பு, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி நான் பேஸ்ட் ஆகி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து ஓலை பகாடை போடுற அளவுக்கு நம்ம இடியாப்பு மாவுலாம் பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி பிசைஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது பொரிக்கிறதுக்காக நம்ம என்ன காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம இந்த கரண்டி அளவுக்கு மாவில் கொஞ்சம் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு மாவை பிசைஞ்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ பார்த்து நம்மளுக்கு வந்து முறுக்கு வரலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, பெரியதாச்சு இது மாதிரி ஒரு அச்சு இருக்கும். அதில் வந்து என்ன செஞ்சுக்கணும், மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கும் ஒட்டுதான், எங்கேயாவது ஒட்டில் வரும். இதுதான் நமக்கு வந்து சரியான பருவம். இப்போ வந்து நான் இங்கே வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிச்சா இல்லைன்னா ஒரு துளி போட்டு பார்க்கலாம். நம்ம அதுக்கு மேலே வந்துடுச்சுனாக்கா எண்ணெய் காஞ்சிடுச்சுனாக்கா அப்படியே கீழே கிடந்ததுன்னா இன்னும் காயவில்லை அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் டேரெக்டாக புளிஞ்சு விடுறேன், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளிஞ்சு விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஒரு 3-4 செகண்ட் ஆன பிறகு அதை வந்து திருப்பி விடலாம். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கணும், அடுப்பு சிம்லே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் வந்து புளிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் கையை வச்சு இது பண்ணலாம், இப்படி திருப்பி விடலாம். இது இப்போ மூக்கு வச்சுருக்கோங்களா, அதை வச்சு இந்த ஊசியை வச்சு நம்ம எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ அந்த எண்ணெயோட பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சா. இப்போ வந்து நான் சரியான டைம் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை வச்சுட்டு நான் பிள்ளைறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் இப்போ எப்படி கொதிக்குது. இந்த பபுள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அது வந்து இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இதை மாதிரி வெந்துருச்சுன்னா இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ நான் எதுக்கு நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னாக்கா, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வைக்கிற பாத்திரமே நமக்கு காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை. கடையில் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. ஒரே நாளில் 500 ரூபா கூட காலியாகுது. இங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸ் அது இதுன்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிவு எடுப்பேன் இதை செஞ்சு வைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், புரியுதா, சூடாக இருக்கணும். எடுத்து உடச்சி காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பிக்கைப்பட மாட்டீங்களா. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மலை மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.